இந்த நாளிலேயோ ஒரு வித்தியாசமான தலைப்போடு உங்களை சந்திக்கும்படியாய் தேவன் என்னை ஏவினார் என்று சொல்லுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே என்று சொல்லி ஒரு பழைய வழக்க சொல்ல நீங்க கேட்டிருப்பீங்க. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே. இன்றைக்கு பணத்திற்காக மனிதன் பாத்தீங்கன்னா எந்த காரியத்தை வேண்டுமானாலும் செய்ய தயங்காத ஒரு பொல்லாத காலகட்டங்களுக்குள்ளாய் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பணம் சம்பாதிக்கிறதுக்காக எதை வேணாலும், அதாவது கொலை செய்ய கூட தயங்காத ஒரு பொல்லாத காலகட்டத்துல, ஒரு பொல்லாத சூழ்நிலைகளுக்குள்ளாய் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். டெய்லி பேப்பரை திறந்து பாருங்க, எத்தனை கொலை சம்பவங்கள். நகையை அபகரிக்கிறதுக்காக வீட்டை புகுந்து வீட்டை உடைச்சு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற கொன்று, இல்லை என்றால் அவர்களை சேதப்படுத்தி அந்த நகைகளை கொள்ளையடித்து போகிற காரியங்கள். இன்னும் பாத்தீங்கன்னா ஏடிஎம்ல இருந்து காசை திருடி எவ்வளவோ காரியங்கள். பணத்திற்காக மனிதன் எதையும் செய்ய துணிந்து விட்ட ஒரு பொல்லாத கடைசி காலகட்டத்துக்குள்ள நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு 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 புறஜாதி மனிதன் ஒருவர் என்கிட்ட நாங்க பேசி கொண்டிருக்கும் போது அவர் என்ன ஒன்று சொன்னாரு, என் பிள்ளைகளுக்கு அந்த பணம் சம்பாதிக்கிறதுனால எவ்வளவு காரியங்களை அவங்க சம்பாதிக்க முடியும், அந்த ஆசையை மாத்திரம் நான் காமிச்சு கொடுத்துட்டேன்னா என் பிள்ளைங்க சரியான ஒரு பணம் சம்பாதிச்சு ஒரு நல்ல மேன்மையான நிலைமைக்கு வந்துருவாங்க, அப்படிதான் நான் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் அப்ப சொன்னேன், பணம் இல்லைங்க, குணம் தான் ரொம்ப முக்கியம். மனுஷனுக்கு வாழ்க்கை நற்குணங்கள் முக்கியம். உங்க பிள்ளைகளுக்கு நல்ல குணங்களை சொல்லிக் கொடுங்க என்று சொல்லி நான் அன்றைக்கு அவருக்கு புத்தி சொன்னேன். இன்னைக்கு ஸ்கூல்ல கூட பாத்தீங்கன்னா பிள்ளைகளை ஒரு நல்ல படிச்சு அவங்களை ஒரு பணம் பண்ணுகிற இயந்திரமாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லிதான் பள்ளிகளும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அநேக பெற்றோர்களும் தங்க பிள்ளைங்க பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மார்க் எடுக்கணும், நல்ல ஸ்டாண்டர்ட்ல வரணும், நல்ல ஹை குவாலிட்டி ஒரு லைஃப்ல இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்களே தவிர என் பிள்ளைங்க நற்குணசாலிகளா இருக்க வேண்டும், அநேகருக்கு ஒரு உதவியா இருக்க வேண்டும் என்ற சூழ்நிலைகள், அந்த மனப்பக்குவங்கள், அந்த எண்ணங்கள் இன்றைக்கு ஜனங்களை விட்டு, பெற்றோர்களை விட்டு மாறிவிட்டது என்றுதான் நான் சொல்லுவேன். அன்னைக்கெல்லாம் நாம படிக்கும் போது எங்களுடைய காலங்கள்ல பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல மாரல் சயின்ஸ் பீரியட் என்று இருந்தது. மாரல் கதைகளை சொல்லிக் கொடுத்து நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்று சொல்லி பிள்ளைகளுக்கு உபதேசங்களை சொல்லிக் கொடுக்கிற ஒரு கிளாஸ் இருந்துச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த கிளாஸ் சயின்ஸ் டீச்சர் எடுக்க ஆரம்பிச்சாங்க, மேக்ஸ் டீச்சர் எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா என் பிள்ளைகளுக்கு போர்ஷனை முடிக்கணும், பரீட்சைக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அதை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து கடைசியில இந்த மாரல் சயின்ஸ் என்ற பீரியடே பாத்தீங்கன்னா இன்றைக்கு பள்ளிகள்ல இல்லாம போச்சு. பிள்ளைகளுக்கு மாரல் வேல்யூஸ கற்றுக் கொடுக்காம வெறும் பாடத்தை மாத்திரம் கற்றுக் கொடுத்து அவங்களை பாத்தீங்கன்னா ஒரு பணம் செய்கிற இயந்திரமாய் தான் மாற்றுகிறோமே ஒழிய அவர்களை நல்ல சமுதாயத்தின் பிள்ளைகளாய் மாற்றுவதற்கு இன்றைக்கு ஏனோ நாம் தவறி கொண்டிருக்கிறோம் என்றுதான் நான் சொல்லுவேன். அதற்காக தான் இந்த தலைப்பின் கீழே உங்களோடு கூட பேசும்படியாய் நான் விரும்புகிறேன். இன்றைக்கு உறவுகள் கூட பாத்தீங்கன்னா பணத்தை பேஸ் பண்ணிதாங்க இருக்குது. என் பிள்ளை இவ்வளவு படிச்சிருக்கா, அவங்க பிள்ளை அவ்வளவு படிச்சிருக்கா, அவன் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஐடி கம்பெனில வேலை பார்க்கறான், என் பிள்ளை ஒரு பெரிய கார் கம்பெனில வேலை பார்க்கறான், இல்ல ஐயோ அவங்க எல்லாம் அப்படி இருக்காங்களே, என் பிள்ளை இப்படி இருக்கானே என்று சொல்லி அங்கலாய்க்கிற ஒரு காரியம் தான் இன்றைக்கு நம்ம பார்க்க முடியுது. உறவுகளை கூட பாத்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்க அந்த பணத்தை வச்சுதான் நாம இன்றைக்கு எடை போட ஆரம்பித்து விட்டோம். அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத காலகட்டங்களுக்குள்ளாய் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பணம் தேவைதாங்க. நான் பாத்தீங்கன்னா அதுக்காக பணத்துக்கு எதிரி என்று நான் சொல்லவில்லை. பணம் தேவைதான். நம்முடைய வாழ்க்கைக்கு, வாழ்வாதாரங்களுக்கு பணம் தேவைதான். நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள், நம்ம இந்த உலகத்துல வாழுகிறோம், நமக்கு ஒரு குடும்பம் இருக்குது, பிள்ளை குட்டிங்க இருக்குது, இவங்களை பாதுகாத்துக் கொள்ள அவர்களுக்கு உண்டான காரியங்களை கொடுக்க நமக்கு பணம் தேவைதான். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா பண தேவை என்பது வேறு, பண ஆசை என்பது வேறு. பொருள் ஆசை என்பது வேறு, பண தேவைகள், நம்முடைய குடும்பத்தை நடத்துவதற்கு, நம்முடைய அன்றாட தேவைகளுக்கு பணம் நமக்கு உதவி செய்கிறது. ஊழியத்திற்கு பணம் உதவி செய்கிறது, சுவிசேஷ பிரபல்யத்திற்கு பணம் உதவி செய்கிறது. இந்த ஏவிஎம் டிவி நிறுவனம் இந்த காரியங்கள்லாம் செய்வதற்கு பாத்தீங்கன்னா பணம் தேவைப்படுகிறது. நான் பணத்தை வேண்டாம் என்று சொல்லவில்லை, பணம் வெறுக்கப்படத்தக்கது என்று சொல்லவில்லை, அப்படி ஒரு வேதாந்தியாய் நான் பேச விரும்பவில்லை. ஆனா உங்கள்கிட்ட சொல்லுகிறேன், பணம் நமக்கு தேவை, நம்முடைய வாழ்வாதாரத்திற்கு பணம் தேவை, நாம் வேலை செய்ய வேண்டும். ஏனென்றால் சங்கீதம் 128 வாசிக்கிறோம், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கார். நீ கையிட்டு செய்கிற வேலைகளை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். ஈசாக்கு விதை விதைத்தான், தேவன் அதை 100 மடங்காய் விளைய செய்தார். நம்முடைய கையின் பிரயாசம் வேண்டும், நாம வேலை பார்க்க வேண்டும். தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ பார்த்தாய், ஆனால் அவன் நீசருக்கு முன்பாக நிற்காமல்
ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்று சொல்லி அல்லேலூயா நம்ம நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம். சோ தேவன் நீ வேலை பார்க்கணும், உன் கையின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். தேவன் தன்னுடைய ஜனங்கள் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும், நல்ல நிலைமையில இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் விரும்புகிறார். அதனால நான் பணம் வேண்டாம், பணம் தேவையில்லை, நான் தேசாந்திரியா போக வேண்டும் என்று நான் சொல்ல வரவில்லை. ஆனா அந்த பண தேவைக்கும் பண ஆசைக்கும் உண்டான சரியான வித்தியாசத்தை தேவ பிள்ளைகள் அறிந்து கொண்டு செயல்பட்டால் நாம் ஒரு நல்ல மாதிரி கிறிஸ்தவர்களாய் வாழுவோம் என்பதற்காக தான் இந்த காரியங்களை இந்த நாள்ல உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா அந்த இதை புரிந்து கொள்ள வேண்டும். பண ஆசை என்பது வேறு, பண தேவை என்பது வேறு. வேதம் பணக்காரர்களை குறை சொல்லவில்லை. ஏன்னா வேதத்துல பாக்குறோம், ஆபிரகாம் இருக்கிறார், தாவீது இருக்கிறார், சாலமோன் இருக்கிறார் என்று சொல்லி அநேக வேத பாத்திரங்களை அவங்க செல்வந்தர்களா இருந்ததை பார்க்கிறோம். வேதம் பணக்காரர்களை அவங்க பாத்தீங்கன்னா குறை சொல்லவில்லை. ஆனா அதை சொல்லும் போது சொல்லுகிறது, ஆபிரகாம் சீமானா இருந்தா, ஆனா அவன் அது மேல கவனம் வைக்காம, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது அவன் பரம தேசத்தை நாடி இருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. தாவீது சொல்றான், அவன் அவ்வளவு சொத்து இருக்குது, ஆலயம் கட்டுவதற்காக கோடி கணக்குல இன்றைக்கு கோடிகள்ல மதிப்புள்ள பணத்தை அது காரியங்களை அவன் ஆலயம் கட்டுவதற்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருந்ததை பார்க்கிறோம். ஆனா அவன் சொல்றான், என் இருதயம் ஜீவன் உள்ள தேவன் மேலேயே வாஞ்சையா இருக்கிறது என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை இந்த நாள்ல தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. உலகம் தாங்க பணத்துக்கு பின்னாடி போயிட்டு இருக்குது. பணத்தை சம்பாதிக்கணும், பெரிய கோடீஸ்வரனை மாறணும், நான் பெரிய லெவல்ல போகணும், நான் பல கார்கள் வாங்க வேண்டும், பல வீடுகள் வாங்க வேண்டும் என்று இந்த உலகம் இன்னைக்கு பணத்துக்கு பின்னாடி போயிட்டு இருக்குது. ஒரு பணம் சார்ந்த சமுதாயத்துல நீங்களும் நானும் வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா தேவ பிள்ளைகள் சரியாய் அந்த காரியத்தை அறிந்து செயல்படும் போது நீங்களும் நானும் ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் மாற்றப்படுவோம். ஹல்லேலூயா. பணம் தேவைதான், ஆனா பண ஆசை உங்களுக்குள்ள எனக்குள்ளாய் அநேக தவறான காரியங்களை கொண்டு வந்து விடும். ஹல்லேலூயா. இன்னைக்கு பண ஆசை ஒரு மனுஷனுக்கு வந்துருச்சுன்னா அவன் என்ன செய்கிறான் என்பதே அவனுக்கு தெரியாது. பணத்தின் மேல ஒரு பொருள் ஆசை வந்துருச்சுன்னா அவனுக்கு பாத்தீங்கன்னா தான் என்ன செய்கிறோம், என்ன காரியங்களை செய்கிறோம், யாரை மிதிக்கிறோம் அதை பத்தி தான் அவனுக்கு கவலை இல்லை. யாரு மிதிச்சாலும் யாரு செத்தாலும் பரவாயில்ல, நான் பணக்காரனாய் வர வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு மனிதன் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறத நீங்களும் நானும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் ஒரு மோசமான சூழ்நிலைக்குள்ள போவதற்கு, இந்த உலகம் இன்றைக்கு சீரழிந்து போவதற்கு ஒரு முக்கியமான காரணம் பண ஆசை. பண ஆசை, இந்த பணத்து மேல இருக்கிற ஆசை. எத்தனையோ பேரை நான் பாக்குறேங்க, பணத்து மேல இருக்கிற வெறி, எப்படியாவது சம்பாதிக்கணும், எப்படியாவது பணக்காரன் ஆகணும், எப்படியாவது பெரிய பெரிய வீடுகள் கட்ட வேண்டும், நான் லக்ஸுரியாய் வாழ வேண்டும் என்று சொல்லி தாங்கள் பணம் சம்பாதிப்பதற்காக அநேகரை மிதித்து நடக்கிற காரியங்கள் இன்றைக்கு நம்முடைய கண்களுக்கு முன்பாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? ஒரு மோசமான சமுதாயத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த சூழ்நிலையும் தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஹல்லேலூயா ஒரு சரியான பார்வையோடு இருப்போமானால் தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும். இன்னைக்கு அந்த பண ஆசை வெளி உலகத்தல்ல, வெளி ஜாதிகள் அல்ல, புறஞ்சாதிகள் அல்ல, இன்றைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ளேயும் இந்த பண ஆசை என்பது ஒரு பெரிய ஒரு கேடாய் வந்து விட்டதை பார்க்க முடிகிறது. சமீப காலங்கள்ல பாத்தீங்கன்னா வருகிற பிரசங்கங்கள், வருகிற காரியங்கள், கள்ள போதகங்கள் பாத்தீங்கன்னா ஜனங்களை தேவனுக்கு நேராய் நடத்தாமல், தேவ வார்த்தைகளை அவர்கள் கற்றுக்கொள்ளும்படியாய், தேவனுக்கு பிரியமாய் அவர்கள் வாழ்வதை போதிக்காமல் பண ஆசையை குறித்த ஒரு காரியத்தை இன்றைக்கு சபைகளுக்குள்ளாய் கள்ள போதகர்கள் கொண்டு வருகிற காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது இல்லைங்களா? நான் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பிரபல்யமான ஒரு பிரசங்கியாரோட காரியத்தை கேட்டேன். அவர் சொல்றாரு, அவர் போவாஸை வைத்து பேசுகிறார். சொல்றாரு பாருங்க, நீ போவாஸ் ஆசீர்வதிக்கப்படாது, அதாவது ஒரு ஏழையா இருந்தானா அவன் தன்னுடைய வேலைக்காரர்களை பார்த்து நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொல்லும் போது அந்த வேலைக்காரர் சொல்லிப்பாங்களா, இல்ல நீயே தரித்திரனா இருக்கிற, உன் காசு உன்னோட ஆசீர்வாதத்தை நீ வச்சுக்கோ, எங்களுக்கு உன்னுடைய ஆசீர்வாதம் வேண்டாம் என்று சொல்லி அன்னைக்கு வேலைக்காரர் சொல்லியிருப்பாங்க. போவாஸ் அவன் பெரிய பணக்காரனா இருந்ததுனாலதான் அவனை எல்லாரும் மதிச்சாங்க, எல்லாரும் அவனை உயர்த்தி வச்சிருந்தாங்க என்று சொல்லி அந்த போதகர் பேசி கொண்டிருந்ததை கேட்டேங்க. ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்க மலை மேல் இருக்கிற பட்டணம்,
உங்களுடைய நற்கிரியைகளை பார்த்து உங்களுடைய பரலோகத்துல இருக்க பிதாவை கனம் பண்ணும்படியாய் உங்களுடைய வாழ்க்கை இருக்கணும். நீங்க பணக்காரர் இருக்கிறத பார்த்து இல்ல, உங்களுடைய நற்கிரியைகளை பார்த்து உங்களுடைய பிதாவை கனம் பண்ண வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை சூழ்நிலைகள் கிறிஸ்தவ பிள்ளைகள் வர வேண்டும். ஆனா இன்னைக்கு இந்த பாருங்க, இந்த கள்ள போதகர்கள் என்ன பண்றாங்க, பணம் தான் முக்கியம் என்று சொல்லி ஒரு பெரிய காரியத்தை, ஒரு பெரிய வஞ்சகமான உபதேசத்தை பாத்தீங்கன்னா இன்னைக்கு சபைகளுக்குள்ளாய் கொண்டு வந்து விட்டாங்க. ஹல்லேலூயா. ஒருத்தர் சொல்றாரு, ஆண்டவர் உங்களுக்கு மேன்ஷன் மாதிரி, அதாவது மியூசியம் மாதிரிப்பட்ட வீடை கொடுப்பார், அநேகர் பார்த்து பொறாமை கொள்ளத்தக்கதாய் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் என்று சொன்ன ஒரு பெரிய கூட்டம் அல்லேலூயான்னு சொல்லுது. இன்னைக்கு அப்படிப்பட்ட தவறான உபதேசங்கள் பில்லியனர்ஸ் மீட்டிங் நடத்துறாங்க. என்ன பண்ண போறாங்கன்றது தெரியல. வேதம் இதற்கெல்லாம் பாத்தீங்கன்னா வேதத்துல எந்த ஒரு ஆதாரமே கிடையாது. பணம், நான் சொன்ன மாதிரி பணம் தேவைதான். நம்முடைய வாழ்க்கைகளுக்கு, நம்முடைய சூழ்நிலைகளை நடத்துவதற்கு பணம் தேவைதான். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா பண ஆசை, நான் ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்ற ஒரு ஆசை, அந்த ஒரு வாஞ்சை, ஒரு தாகம் மனசுக்குள்ள வந்துருச்சுன்னா அது அவனுக்கு தீமையாய் முடியும் என்று சொல்லி என் வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கும்படியா விரும்புகிறேன் பாருங்க. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 28:20. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவனாக தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். எவ்வளவு கரெக்டா இந்த வேர்ஸ் இருக்கு பாருங்க. நான் பழைய ஏற்பாட்டுல தான் பேசுறேன். ஐஸ்வர்யவனாக தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். நீ ஐஸ்வர்யம் சம்பாதிக்கணும், நான் பெரிய பணக்காரன் ஆகணும், நான் பெரியதாக வேண்டும் என்று சொல்லி ஓடிக்கொண்டே இருந்தாயானால் அது தேவனை விட்டு உன்னை பிரித்து விடும், உன்னை ஆக்கினைக்குள்ளாய் கொண்டு சேர்த்து விடும். இதுதான் என் வேதம் சொல்லிக் கொடுக்கிற காரியம். திருப்பி நல்லா புரிஞ்சுக்கோங்க. பண தேவை உண்டுங்க, நம்முடைய காரியங்கள் உண்டு, அதெல்லாம் தேவன் சந்திப்பார். குறைவுகளை தேவன் தம்முடைய மகிமையான ஐஸ்வர்யத்தினால் நிறைவாக்குவார். வேதம் சொல்லுகிறது, நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். எஸ், நான் இல்லைன்னு சொல்ல, அந்த காரியங்கள்லாம் உண்டு, நம்முடைய தேவைகள் உண்டு. ஆனா பண ஆசை கொண்டு ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும், நான் அவனோட பெரிய லெவல்ல வரணும், அவன் 2 வீடு கட்டினா நான் 3 வீடு கட்டணும், அவன் 10 லட்சம் ரூபாய் கார் வச்சிருந்தா நான் 15 லட்சம் ரூபாய் கார் வாங்க வேண்டும் என்று சொல்லி பண ஆசை பிடித்து அலைகிறதுதான் தவறு என்று சொல்லி உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் சொல்ல போற ஊழியத்துக்கு பணம் தேவை, ஊழியம் நடத்துவதற்கு, சுவிசேஷ பிரபல்யத்திற்கு பணம் தேவை, நாம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நமக்கு பணம் தேவை. ஆனா அதுவே ஆடம்பரமாய் மாறிவிட்டது என்றால் அது பாவம். பெரிய பெரிய லைட், பெரிய பெரிய ஸ்டேஜஸ் பாத்தீங்கன்னா ஆராதனை என்று சொல்லி ஜனங்களை மயக்குவதற்கு கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணங்களை செலவழித்தால் அது தேவ ராஜ்யத்துக்கு நாம் செய்கிற துரோகம். இன்னும் எத்தனையோ சபைகள், வடநாட்டுல சபைகளுக்கு கூரை கிடையாது. ஏன் தமிழ்நாட்டுல கூட எத்தனையோ சபைகளுக்கு கூரை இல்ல, எத்தனையோ சபைகள் நடத்த முடியாமல் எத்தனையோ போதகர்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா பாருங்க, இன்னைக்கு இந்த தவறான உபதேசத்தை சபைக்குள்ள கொண்டு வந்து பெரிய பெரிய ஆடம்பரமான வாழ்க்கை, பெரிய பெரிய ஆடம்பரமான காரியங்கள் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லி ஒரு தவறான காரியத்தை தேவ ஜனங்களுக்குள்ளாய் சத்ரு வஞ்சனையாய் திணித்து விட்டான் என்றுதான் நான் சொல்லுவேன். அல்லேலூயா. பீலேயாமின் உபதேசம் இன்றைக்கு சபைகளுக்குள்ள வருகிறது. தேவ பிள்ளைகள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகள் எச்சரிக்கையா இருக்கணும். பணத்துக்கு பின்னாடி ஓடாதீங்க, பணத்துக்கு பின்னாடி ஓடாதீங்க. பண ஆசை ஒருவனை பாத்தீங்கன்னா கீழே தள்ளிவிடும். ஒரு அழகான ஓமையை ஆண்டவர் சொன்னார் பாருங்க, அதை நான் வாசிக்கும்படியா விரும்புகிறேன். அல்லேலூயா. லூக்கா 12ஆம் அதிகாரத்துல ஒரு காரியத்தை வாசிக்கிறேன் பாருங்க. லூக்கா 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்திகள் இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. ஹல்லேலூயா. மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய ஜீவனுக்கு ஈடாய் நாம பெரிய பணத்தை கொடுக்க முடியுமா? கோபாக்கினியின் நாளில் ஐஸ்வர்யம் ஒரு மனுஷனை தப்புவிக்காது என்று சொல்லி நீதிமொழிகள் சொல்லுது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, இந்த ஓமையில சொல்லும் போது சொல்றாரு, ஒரு ஐஸ்வர்யமானோட நிலம் அதிகமாய் விளைந்துதான். அவன் நினைச்சா இவ்வளவு விளையும் அப்படின்னு சொல்லி ஒரு கால்குலேஷன் வச்சிருந்தா, சரி இத்தனை கிலோ இல்ல இத்தனை காரியம் இவ்வளவுதான் எனக்கு விளையும் என்று சொல்லி அவன் நினைத்திருந்தா, ஆனா அவன் நினைச்சதோட பாத்தீங்கன்னா அது அதிகமாய் விளைந்ததான். அவனோட கிடங்களை வைக்க கூடாத அளவுக்கு பாத்தீங்கன்னா அது விளைந்தது என்று சொல்லி இங்க பாக்குறோம்.
அவன் சொல்றான், அது அவ்வளவு அவன் நினைக்காத அளவுக்கு அவனுக்கு ஆசீர்வாதம் வந்துருச்சு, நினைக்காத அளவுக்கு அவனுக்கு பெருக்க வந்துருச்சு. அவன் என்ன பண்றான் பாருங்க, 19 வசனத்துல, பின்பு ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோட சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். அவன் செய்யல, அவன் பாத்தீங்கன்னா அப்படி செய்யல. ஆனா அவன் தன் இருதயத்துல சொன்னான், என் ஆத்மாவே உனக்கு அநேக வருஷங்களுக்கு சேர்த்து வைக்கப்பட்டிருக்குது, உனக்கு அநேக வருஷத்துக்கு பொருள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கு, நீ இளைப்பாரி உண்டு புசித்து கழிப்பா இரு என்று சொல்லி நான் சொல்லுவேன் என்று சொல்லி தன்னுடைய ஆத்மாவை பார்த்து நான் சொல்லுவேன் என்று சொல்றா. ஆனா அங்க பாருங்க, அந்த 20ஆம் வசனத்துல, தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்தில் இருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக் கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும். அல்லேலூயா. நீ நினைக்கிற நான் பெருசா சம்பாதிச்சு நான் மாளிகைகள்ல வாழுவேன், நான் கூட கோபுரங்கள்ல நான் லக்ஸரியா இருப்பேன், நான் பெரிய ஒரு வாழ்க்கை வாழ்வேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் பணத்திற்கு பின்பாக ஓடிக்கொண்டிருக்கிறாய். அந்த பணத்திற்காய் நீ உன்னுடைய எல்லாவற்றையும் நீ தியாகம் செய்து, உன்னுடைய உறவுகள், உன்னுடைய நண்பர்கள் எல்லாரையும் விட்டு இந்த பணம் 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 என்று ஓடிக்கொண்டிருக்கிற அண்ணன் சொல்றாரு, இந்த ராத்திரியில உன் ஜீவன் எடுக்கப்படுமா இருந்தால் உன் பணம் யாருக்கு போய் சேரும்? வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்ளுவார் என்று அறியான். கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, எப்படியாவது காசை சம்பாதிச்சு அவனை ஏமாத்தி இவனை ஏமாத்தி அதை செஞ்சு இதை செஞ்சு அவனுக்கு லஞ்சம் கொடுத்து இவனுக்கு லஞ்சம் கொடுத்து அதை எதையாவது செஞ்சு நான் ஒரு பெரிய பணக்காரன் ஆகிவிட வேண்டும் என்று நினைக்கிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான். ஆனா யார் அதை வாரிக்கொள்ளுவார் என்று அறியாது இருக்கிறான். எத்தனை பேரை பார்க்கிறோம், எத்தனை பேரை ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில பார்க்கிறோம், எத்தனை பெரிய பணக்காரர்களை பார்க்கிறோம். கடைக்காரங்க எல்லாம் பாத்தீங்கன்னா காலையில எந்திரிச்சு அவங்களுக்கு தேவனை தேடுறது கூட நேரம் இல்லை, காலையில எந்திரிச்சு கடைக்காக ஜாமான வாங்கி போட்டு கடையில அதை செஞ்சு இதை செஞ்சு காசை சம்பாதிச்சு கொஞ்சம் கொஞ்சமா காசை சேர்த்து யாருக்காக? பிள்ளைகள் அதை அழிக்கிறதை பார்க்கிறோம். பெரிய பெரிய பணக்காரங்க கூட கோபுரங்கள்ல வாழ்ந்தவங்க ஒரே நிமிடத்துல உயிர் போய் விடுகிறது. என்ன செய்யறாங்க? ஏன்னா பெரிய பெரிய சொத்தையும் கொண்டுட்டு அவங்க போறாங்க, பெரிய பெரிய காரியங்களை கொண்டுட்டு அவங்க சம்பாதிச்ச காசை கொண்டுட்டா போறாங்க. வெறுமையா இந்த பூமியில வந்தவங்க வெறுமையா தான் இந்த பூமியில இருந்து போக போறோம். அலெக்சாண்டர் நம்ம எல்லாருக்கும் தெரியும், கிரேக்க மன்னன் தன் இள வயதுல எல்லாவற்றையும் சம்பாதித்து அநேக தேசங்களை தன்னுடைய ஆளுகை கீழே கொண்டு வந்தான். ஒரு நோய் அவனை பிடித்தது. கடைசியில மரண தருவாயில சொல்றான், நான் சாகும்போது என்னுடைய கைகளை விரித்த கைகளாய் ஊர்வலம் கொண்டு போங்க, ஏன்னா நான் வெறுங்கையா இந்த பூமியில வந்தேன், நான் அநேக காரியங்களை சம்பாதிச்சு அநேக தேசங்களை நான் எனக்கென்று சுதந்திரித்துக் கொண்டேன், எனக்கு வெறுங்கையாய் நான் திரும்பி போகிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, பணம் தேவைதாங்க. நான் திருப்பி சொல்றேன், பணம் தேவைதான். நம்முடைய வாழ்க்கை, பிள்ளைகளோட படிப்புக்கு, மற்ற காரியங்களுக்கு நாம ஒரு டீசென்டான வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு பணம் தேவைதான். ஆனா அந்த பணமே நம்முடைய வாழ்க்கையை மாறிவிட்டது என்றால் நம்மை விட பரிதபிக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு யாருமே கிடையாது. இன்னைக்கு அநேகர் இயேசுவை தேடி வருவதற்கு காரணம், அநேகர் தேவனை தேடி வருவதற்கு காரணம் தங்களுடைய வாழ்க்கையின் தேவைகள் சந்திக்கப்பட, தாங்கள் உயர்த்தப்பட என்று சொல்லிதான் இன்னைக்கு அநேகர் தேவனை தேடி வருகிறார்களே தவிர ஒரு நித்திய ஜீவனுக்காக இயேசுவை தேடுகிறவர்கள் இன்றைக்கு வெகுவாக குறைந்து போய்விட்டார்கள். பேதுரு சொல்ற, நித்திய ஜீவன் தரும் வார்த்தைகள் உம்மிடத்துல உண்டே ஆண்டவரே. அழிந்து போகிற உலக பொருளுக்காக அல்ல, நித்திய ஜீவனுக்காக நாம தேவனை தேட வேண்டும். அதுதாங்க நம்மளுக்கு நித்தியம், அதுதான் நம்மளுக்கு நித்தியம். இந்த உலக வாழ்க்கை நித்தியம் கிடையாது. இந்த உலக வாழ்க்கை ஒரு 70 வருஷமோ 80 வருஷமோ, வேதம் அதே சொல்கிறது, மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியினால 80 வருஷம், அதற்கு மேலானது சஞ்சலம். இந்த உலக வாழ்க்கை முடியும், இந்த உலக வாழ்க்கை ஒரு நாள் முடியும் இல்லை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகை இருக்கும். அதற்கு பின்பாக ஒரு நித்திய வாழ்க்கை என்பது ஒன்று உண்டு. ஒன்று நித்திய பரலோகம், அவரோடு கூட சந்தோஷிக்கிற அனுபவம், இல்லை என்றால் நித்திய ஆக்கினை. நாம் எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்?
என்ன காரியங்களுக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? தேவனை முக்கியப்படுத்தி வாழுகிறோமா இல்ல பணத்தை முக்கியப்படுத்தி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? ஆண்டவர் சொன்னாரு, ஒரு மனுஷன் 2 பேருக்கு ஊழியம் செய்ய முடியாது. பணத்துக்கு ஊழியம் செஞ்சுட்டு ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஒண்ணு, ஆண்டவர் அசட்டை பண்ணுவான், அசட்டை பண்ணி பணத்துக்கு பின்பாக போவான். அதுதான் பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது தம்பி, நீ 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது சகோதரனே. உனக்கு பணம் வாழ்க்கையில் முக்கியமா இருந்ததுன்னா, உலக ஆசீர்வாதங்கள், உலக ஐஸ்வர்யங்கள் உனக்கு முக்கியமாக இருக்குமா இருந்தால், நீ தேவனை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போய் கொண்டிருக்கிறாய் என்பதை அறிந்து கொள். இன்னைக்கு ஊழியக்காரர்கள், அநேக ஊழியக்காரர்கள் தவறான முன் உதாரணங்களை ஜனங்களுக்கு கொடுத்து ஜனங்களை வேதத்தின் அடிப்படையில நடக்க கூடாதபடி பணத்திற்கு பின்பாக போகும்படியான ஒரு கள்ள உபதேசத்தை இன்று கிறிஸ்தவ சபைகளுக்குள்ள கொண்டு வந்து கொண்டிருக்கிறாங்க. தேவ பிள்ளைகள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னது போல பிலேயாமின் உபதேசம், பிலேயாமுக்கு 2 ஆசை இருந்துச்சுங்க. ஒண்ணு பண ஆசை இருந்துச்சு, இன்னொன்னு கன ஆசை. தனக்கு பணம் வேணும் என்று சொல்லி, அதாவது பாலாக் சொன்னது போது, மோவாபின் ராஜா அவனுக்கு அநேக ஆசைகளை கொடுக்கிறேன் என்று சொன்ன போது அவனுக்கு அந்த ஆசை வந்துச்சு. அல்லேலூயா. அது இல்லாம நான் உன்னை கனப்படுத்துவேன் என்று சொன்னதுனால நான் ஒரு நல்ல ஸ்டேட்டஸ்ல வைக்க போறேன் என்பதற்காக அந்த ஆசை வந்துச்சு. இன்னைக்கு ஒரு மனுஷனுக்குள்ள பண ஆசையும் தான் மேன்மையாய் வாழ வேண்டும், அநேகர் என்னை மேன்மையாய் பார்க்க வேண்டும் என்ற அந்த கன ஆசை வந்துவிட்டால் அது தீமைக்கு நேராய் உங்களையும் என்னையும் நடத்திவிடும். இந்த கள்ளப்போதகர்கள் பாருங்க, இவங்க கெட்டு போனதும் இல்லாமல் அநேக ஜனங்களை வஞ்சனையான போதனைகளால இழுக்கிற காரியங்களை பார்க்கிறோம். நான் வசனத்தை வாசிக்கும்படியா விரும்புகிறேன், வசனத்துக்கு ஆதாரத்துல உங்களோடு கூட பேசும்படியா விரும்புகிறேன். பாருங்க, பேதுரு எழுதின நிருபத்துக்கு வருவோம், என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுக்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். வேத வார்த்தைகளை சரியாய் கவனிங்க. கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாக நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவருடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். இன்னைக்கு அதுதான் நடந்துட்டு இருக்குது. எங்க பார்த்தா அந்த IT ரைட குறித்துதான் பேசிட்டு இருக்காங்க. என்னை கிறிஸ்தவன்னா எல்லாவற்றையும் விட்டு ஒரு சாந்தமான வாழ்க்கை வாழ வேண்டிய கிறிஸ்தவன் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கா? 120 கோடி ரூபாய் IT ரைடு. இன்னும் எத்தனையோ காரியங்கள். வெளிநாடுகளிலிருந்து இருந்து தங்களை தியாகம் பண்ணி இந்திய தேசம் சந்திக்கப்பட வேண்டும் என்று ஊழியத்துக்கு அனுப்புகிற காசுகளை, கொஞ்சம் கொஞ்சமாய் அனுப்புகிற காணிக்கைகளை வைத்து ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ கள்ள போதகர்கள் உண்டு, கள்ள தீர்க்கதரிசிகள் உண்டு. கள்ள தீர்க்க தரிசனங்களை சொல்லி ஜனங்களை ஏமாற்றி வஞ்சித்து அதன் மூலமாய் சுகமாகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ பேர் உண்டு. அவர்களை குறித்து வேத அவர்கள் பொருளாசையுடையவர்களாய் தந்திரமான காரியங்களை, வேதத்துக்கு புறம்பான காரியங்களை, வேத புரட்டுக்களை ஜனங்களுக்குள்ளாய் கொண்டு வந்து ஜனங்களை வழி விலகி போக செய்கிறார்கள் என்று சொல்லி, எனக்கு ஒரு அருமையான ஒரு போதகர் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை சொன்னார். அமெரிக்க தேசத்திற்கு ஒரு தீர்க்கதரிசி போயிருந்தாராம். போயிட்டு என்ன பண்ணாருன்னா, அங்க இருந்து ஒரு பிஸா டெலிவரி பண்ற அந்த ஒரு குடும்பம், ஒரு அருமையான குடும்பம், அவங்களுக்கு இருந்த அந்த பணத்தை வச்சு அவங்க சந்தோஷமா இருந்தாங்க. அவங்கள்ட்ட போய் இவர் தீர்க்க தரிசனம் சொல்றேன்னு சொல்லி, ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய பிஸா பில்டிங், ஒரு பிஸா ஆபீஸ், ஒரு பிஸா ஸ்டோரை எனக்கு காட்டுகிறார். ஆண்டவர் உங்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு பிஸா ஷாப்பை தரப்போகிறார், ஆண்டவர் உங்களை வர்த்திக்க பண்ண போகிறார், ஆண்டவர் உங்களை பெருக பண்ண போகிறார் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு தவறான தீர்க்க தரிசனத்தை சொல்லிட்டு அவங்க கொடுத்த காணிக்கையை வாங்கிட்டு சந்தோஷமா வந்துட்டார். இன்னைக்கு அநேகர் அப்படிதான். தீர்க்க தரிசனம் என்ற பேர்ல ஆண்டவர் எனக்கு அதை காட்டுறாரு, இதை காட்டுறாரு, பட்டணங்களை காட்டுகிறார், எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வீட்டை காட்டுகிறார், அதை காட்டுகிறார், இதை காட்டுகிறார் என்று சொல்லி ஜனங்களை வஞ்சித்து தாங்கள் சுகமுகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க.
காசை கொண்டு போய் கொடுத்துட்டு இந்த அருமையான மகன் என்ன பண்ணிருக்காரு, ஓ என்னை குறித்து இவ்வளவு பெரிய தீர்க்க தரிசனம் சொல்லிட்டான்னு அவருக்கு ஒரு பெரிய தொகையை காணிக்கையா கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு என்ன பண்ணாரு, சரி ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்காருல பிசாசாப் தருவேன் என்று சொல்லி என்று நினைத்து என்ன பண்ணிருக்காரு, தன்னுடைய சொத்து தன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் விற்று தன் மனைவிக்கு இருந்த நகைகளை விற்று அவர் ஒரு பிசாசாப் ஆரம்பிச்சாரா. அவர் கடினமாய் உழைத்தும் பிசாசாப் பாத்தீங்கன்னா நடத்தக்கூடாதபடி அவர் கடைசியில ஒரு பெரிய கடனாளியாய் மாறி ஏமாந்து இந்த ஊழியர் வரும்போது, ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க, இப்படி ஒரு தவறான தீர்க்க தரிசனத்தை கேட்டு நான் என் வாழ்க்கையை இழந்து விட்டேன் என்று சொல்லி பரிதாபமாய் அவருக்கு முன்பாக நின்றார் என்று சொல்லி இந்த அருமையான தேவ மனிதன் சொன்னார். இன்னைக்கு கள்ள தீர்க்க தரிசனங்களை சொல்லிங்க, ஆண்டவர் உங்களை உயர்த்த போறார், இப்படி செய்ய போறார், அப்படி செய்ய போறார் என்று சொல்லி உங்களுக்குள்ள அந்த தவறான ஆசைகளை, வேதத்துக்கு புறம்பான காரியங்களை இந்த கள்ள ஊழியர்கள், கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் உங்களுக்குள்ளாய் கொண்டு வந்து தேவனை விட்டு உங்களை பிரித்து கொண்டிருக்கிறாங்க. தேவ பிள்ளைகள் எச்சரிக்கையாயிருங்க. பிலேயாம் தன்னால தேவ ஜனத்தை ஆசீர்வதிக்க முடியல என்று சொல்லி அவன் என்ன பண்ணா, மோவாபின் ராஜாவுக்கு ஒரு தவறான ஆலோசனையை கொடுத்து தேவ ஜனங்கள் வேசித்தனம் பண்ணும்படியாய், தேவனை விட்டு பிரிந்து தேவனே அவர்களை அழிக்கும்படியான ஒரு பெரிய பொல்லாப்பை தேவ ஜனத்துக்குள்ளாய் கொண்டு வந்து விட்டார். இன்றைக்கு இந்த கள்ள ஊழியர்கள், கள்ள அப்போஸ்தலர்கள் தேவனுக்கு நேராய் நம்மை திருப்புவதை விட்டுவிட்டு தேவனுடைய வார்த்தைகளுக்கு நேராய், தேவன் சொல்லுகிற உபதேசத்திற்கு நேராய் உங்களையும் என்னையும் திருப்புவதை விட்டுவிட்டு உங்களையும் என்னையும் பணத்திற்கு நேராய், பண ஆசைக்கு நேராய் திருப்பி இந்த பீலேயாமின் உபதேசத்தை இன்றைக்கு சபைகளுக்குள்ளாய் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. யூதா எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம். Thank you Jesus. Hallelujah. 11ஆம் வசனம் பாருங்க. இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பீலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாய் கெட்டு போனார்கள். பீலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்துல விரைந்தோடுகிற ஒரு பொல்லாத காலகட்டங்களுக்குள்ளாய் இன்றைக்கு கிறிஸ்தவம் அகப்பட்டிருக்கிறது. பில்லியனர்ஸ் மீட் நடத்துறாங்க. யாருக்கு நடத்துறாங்க? எதற்கு பில்லியனர்? ஆண்டவர் அப்படியா சொன்னாரு, நீ சொகுசாய் வாழ வேண்டும், நீ பெரிய ஆடம்பரமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னாரு? ஆண்டவர் சொன்னது, நீ தாழ்மை உள்ளவனாய், பொருளாசை இல்லாதவனாய் நீ வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன காரியங்களை பார்க்கிறோம். ஒரு வாலிபன் ஆண்டவர்கிட்ட வந்த காரியத்தை குறித்து நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அவன் பெரிய ஆஸ்தி உள்ளவனா இருந்தான் இல்லையா? அவனுக்கு நிறைய ஆஸ்திகள் இருந்துச்சு. அவன் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று சொன்ன போது ஆண்டவர் கட்டளைகளை சொல்லுகிறார். நான் இதை என் சிறு வயது முதல் கை கொண்டு வருகிறேன் என்று சொல்லி அவன் அங்க சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய ஆஸ்திகள் எல்லாம் விற்று நீ தரித்திரருக்கு கொடுத்து விட்டு அதற்கு பின்பாக என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறார். நீ நித்திய ஜீவனை அடைந்து கொள்வாய் என்று சொல்லுகிறார். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனா இருந்ததுனால என்ன பண்ணிட்டான்னா, சோகத்தோடு இன்னைக்கு அவன் பாத்தீங்கன்னா ஆண்டவர் விட்டு போன காரியத்தை நாம் வேதாகமத்துல வாசிக்கிறோம். இன்னைக்கு அநேக ஜனங்களுக்கு அதான், தங்களுடைய ஐஸ்வர்யத்தை விட முடியவில்லை. தேவனுக்காய் அன்றைக்கு தியாகங்களை செய்து எத்தனையோ மிஷனரிகள் தேவனுக்காய் வந்த காரியங்கள் இன்றைக்கு இல்ல. சிடி ஸ்டட் என்று சொல்லி ஒரு மிஷனரியை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். அவர் இங்கிலாந்து தேசத்துல அவருடைய தகப்பனார் ஒரு மிகப்பெரிய பணக்காரர். அவர் ஒரு கிரிக்கெட் வீரர். இங்கிலாந்து டீமை பாத்தீங்கன்னா கேப்டனா இருந்து நடத்தினவர். அவருக்கு அநேக சொத்துக்கள், ஆயிரமான சொத்துக்கள் இருந்தது. ஆனா ஆண்டவர் அவர் இரட்சித்த போது, ஆண்டவர் அவரை தொட்ட போது அவர் எல்லாவற்றையும் விற்று மிஷனரி சங்கங்களுக்கு கொடுத்து விட்டு ஆப்பிரிக்க தேசத்துக்கு ஒரு மிஷனரியாய், சாதாரண மிஷனரியாய் கடந்து சென்றார். ஒரு குடிசை வீடை கட்டி அதுக்கு முன்னாடி விக்டோரியா மாளிகை என்று சொல்லி எழுதி வைத்து அவர் வாழ்ந்ததை சரித்திரத்துல வாசிக்கிறோம். பணத்துக்காக அன்றைக்கு வாழலைங்க. பணத்திற்காக அன்றைக்கு ஊழியக்காரர்கள் ஊழியம் செய்யவில்லை. எப்படியாவது தேவ ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்று தான் ஊழியம் செய்தாங்க. ஆனா இன்றைக்கு அநேக கள்ள தீர்க்கதரிசிகள், அநேக கள்ள போதகர்கள் எழுந்து தேவ ஜனத்தை, பீலேயாமின் உபதேசத்தை கொண்டு வந்து தவறான வழியில நடத்தி கொண்டிருக்கிறாங்க. தேவ பிள்ளைகள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஒருவேளை இது கேட்கலாம், நீங்க ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஆபிரகாம் பணக்காரனா தானே இருந்தான், தாவீது பணக்காரனா தானே இருந்தான், சாலமோன் பணக்காரனா தானே இருந்தான், நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? நான் ஏற்கனவே சொன்னேன், ஆபிரகாம்
சீமானா இருந்தா, ஆனா அவனுடைய கண்கள் அதன் மேல இல்ல, அவன் பரதேசியாய் சுற்றி கொண்டு இருந்தான் என்று சொல்லி வேதத்துல வாசிக்க, அந்த வசனங்களை வாசிக்க முடியாது விரும்புகிறேன். பாருங்க, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. 9ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பாருங்க. விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரவாளியான ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்காக அவன் காத்திருந்தான். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தாலும் பிள்ளை பெற்றாள். ஹல்லேலூயா. இங்க பாருங்க 10ஆம் வசனத்துல, ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்காக அவன் காத்திருந்தான். ஹல்லேலூயா. அவன்கிட்ட செல்வம் இருந்துச்சு, அவன்கிட்ட பெரிய ஆஸ்திகள் இருந்தது, அவன் சீமானா இருந்தான். ஆனால் அவனுடைய கண்கள் பரலோகத்தை நோக்கி கொண்டிருந்தது. அவன் கண்கள், அவனுடைய வாழ்க்கை நான் பரலோக பிரஜை என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருந்தான். தாவீது சீமானதான் இருந்தான், தாவீது சீமானதான் இருந்தான். ஆனா சொல்றான், என் ஆத்துமா ஜீவனுள்ள தேவன் பேலே வாஞ்சையாய் இருக்கிறது. சாலமோனை குறித்து இன்றைக்கு ஒரு போதகர் பேசியிருக்கிறதை குறித்து நான் கேள்விப்பட்டேன். அவன் தன்னுடைய ஞானத்தை உபயோகப்படுத்தி அவன் பெரிய செல்வ செழிப்புள்ளவனாய் மாறினான் என்று சொல்லி, அதற்காக நீங்க ஆண்டவருடைய ஞானத்தை கேளுங்க, உங்களையும் செல்வ செழிப்புள்ளவனாய் ஆண்டவர் மாற்றுவார் என்று சொல்லி இன்னைக்கு தந்திரமான கள்ள உபதேசத்தை அந்த போதகர் பேசுவதை குறித்து நான் கேள்விப்பட்டேன். ஆனா சாலமோனை குறித்து நீங்க பார்க்கும்போது அந்த செல்வம் அவனுக்குள்ள வந்ததுனால அவன் இருதயம் மேட்டிமையானது. அவன் தேவனை தேடுவதை விட்டுவிட்டு அந்த ஐஸ்வர்யம் அவனோட கரத்துல இருந்த போது அவன் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை, தேவன் சொன்ன வழிகளில் வாழுவதை விட்டுவிட்டு தனக்கென்று மறுமனையாட்டிகளையும் தனக்கென்று வைப்பாட்டிகளையும் தெரிந்து கொண்டு தேவனை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாய் வழி விலகி போனதை 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை. கடைசியில பணத்தின் மேல, அந்த பணம் அவனுக்கு பெருகினதால அந்த பணத்தின் மேல ஆசை வந்து தேவனை விட்டு தன் வழிகளை தூரமாக்கி போன அந்த சாலமோனை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம். பணம் உங்கள்கிட்ட அதிகமா இருந்துச்சுன்னா, செல்வ செழிப்பு இருந்ததுன்னா, உங்க கண்கள் ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா லக்ஸுரியான காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் நாடும். இன்னொன்னு, உங்கள்கிட்ட பணம் நிறைய இருக்கின்றப்ப தவறான நண்பர்கள் உங்களை தேடி வருவாங்க, தவறான சிநேகிதங்கள் உங்களை தேடி வரும், தவறான உறவுகள் உங்களை தேடி வரும். தேவ பிள்ளைகள் உங்கள்கிட்ட இருக்க பணத்துக்காக, உங்கள்கிட்ட கிடைக்கிற அந்த ஆதாயத்துக்காக உங்களை தேடி வருவார்களே தவிர உங்களுடைய நற்கிரியைகளுக்காக உங்களை தேடி வரமாட்டாங்க. எங்கிறதுலாமே உறவுகள் வரும், எங்கிறதுலாமோ நண்பர்கள் வருவாங்க. ஏனென்றால் உங்க இருக்க பணத்திற்காக, உங்களுடைய பணத்தை அவர்கள் அபகரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, அவங்க தங்களுக்கு ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, தவறான காரியங்களை உங்களுக்குள்ளாய் கொண்டு வருவாங்க. தவறான பழக்க வழக்கங்கள், தவறான நட்புகளுக்கு நேராய் உங்களை நடத்தி தங்களுடைய ஆதாயத்திற்காக காரியங்களை செய்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. பணம் இருக்கும்போது தவறான நட்புகள் வரும், தவறான உறவுகள் வரும். நான் ஒரு சம்பவத்தை வேதாகமத்திலிருந்து வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். பாருங்க, 2 நாளாகமம் 18ஆம் அதிகாரத்துல ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். 2 நாளாகமம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது, அவன் ஆகாபோடே சம்பந்தம் கலந்தான். யோசபாத் தேவனுடைய பிள்ளை, தேவனுக்காய் அநேக காரியங்களை செய்தவன், தேவன் அவனை ஆசீர்வதித்திருந்தான், அவன் தாவீதின் வம்சத்துல வந்தவன். அவனுக்கு அநேக ஐஸ்வர்யங்களை, அநேக காரியங்களை தேவன் கொடுத்திருந்தான். அவனுக்கு ஐஸ்வர்யம் விருத்தியான போது, அவன் கனம் அடைந்த போது என்ன பண்ணா, ஆகாபோடே போய் சம்பந்தம் கலந்தான் என்று சொல்லி 2 நாளாகமத்துல வாசிக்கிறோம். ஆகாப் தேவனுக்கு பிரியமில்லாதவன், தேவ ஜனத்தை பாடாய் படுத்தினவன், தேவ தீர்க்கதரிசிகளை கொன்று குவித்த ஏசபேலுக்கு தன்னை விற்று போட்டவன், தன் மனைவிக்காக எல்லாவற்றையும் செய்தவன். நாபத்தோட அவனோட திராட்சை தோட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா வஞ்சகமாய் அபகரித்துக் கொண்டு அதை தனக்காய் மாற்றிக்கொண்ட, தேவனுக்கு விரோதமான அநேக கொடுமையான காரியங்களை புரிந்தவன் ஆகாப். யோசபாத் தேவனுடைய பிள்ளை, ஆனா இவன் ஐஸ்வர்யமும் கனமும் வந்த போது என்ன பண்ணா, இந்த யோசபாத் போய் ஆகாபோடே
சம்பந்தம் கலந்து விட்டான். அவனை தவறான பாதையில ஆகாப் நடத்துறதை பார்க்கிறோம். கடைசியில உயிருக்காக அவன் கெஞ்சி, நீங்க தொடர்ந்து அந்த காரியங்களை படித்தீர்களாலும் தெரியும். அவன் பாத்தீங்கன்னா உயிருக்காக கெஞ்சி ஆண்டவர் நோக்கி கூப்பிட்ட போது ஆண்டவர் கிருபையாய் மனமிறங்கி அவனுக்கு ஜீவனை பிச்சையாக கொடுத்தார் என்று சொல்லி வேதனை வாசிக்கிறோம். உங்களுடைய ஐஸ்வர்யமும் உங்களுக்குள்ளாய் கனமும் வரும்போது அது தவறான உறவுகள், தவறான நண்பர்கள், தவறான பழக்க வழக்கங்களுக்குள்ளாய் உங்களை கொண்டு போய்விடும். மேட்டிமையான எண்ணங்கள், நான் யாரு, என் எவ்வளவு காரியங்கள் இருக்கு பாரு என்று சொல்லி உங்களை மேட்டிமையாய் திங்க் பண்ண வச்சிருங்க. நான் திருப்பி சொல்றேன், பணம் தேவை. நம்ம வாழுகிறதுக்கு ஒரு நல்ல சூழ்நிலையில வாழ்வதற்கு நமக்கு பணம் தேவை. தேவன் தன்னுடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் வேதனை கூட்ட மாட்டார் என்று வேதம் சொல்கிறது. தேவன் தன் ஜனத்தை ஆசீர்வதிக்கிறார். தன் ஜனத்தை ஐஸ்வர்யவானாய் வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனா உன் கவனம், உன் எண்ணம், உன்னுடைய தேடல் அந்த ஐஸ்வர்யத்தின் மேல இருக்கக்கூடாது. அதை கொடுத்த தேவன் மேல இருக்க வேண்டும். தாவீது சொன்ன பாருங்க, ஆண்டவர் அடியேனை இம்மட்டும் கொண்டு வந்ததுக்கு நான் எம்மாத்திரம். அவன் அநேக சொத்துக்கள் இருந்தது, கோடிக்கணக்கான தங்கம் வெள்ளி மதிப்புள்ள காரியங்கள் அவன் இருந்துச்சு. ஆனா சொல்றான், அடியேன் எம்மாத்திரம் ஆண்டவரே, எனக்கு இந்த சொத்து முக்கியம் இல்ல, இந்த ஐஸ்வர்யங்கள் முக்கியம் இல்ல. என்னை படைத்த என் ஆண்டவர், என்னை நடத்துகிற, என்னை முடிவு பரியந்தம் நடத்துகிற என் ஆண்டவர் தான் எனக்கு முக்கியம். அந்த தாகம் உங்களுக்குள்ளா எனக்குள்ளா இருக்கிறதா? இல்ல ஐஸ்வர்யத்துக்கு பின்பாக போய் தேவனுடைய உறவை மறந்து தவறான பழக்க வழக்கங்களுக்குள்ளாய் தவறான நண்பர்களோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? சிந்தித்து பாருங்க. உங்களை தேவனை தேடக்கூடாதபடி தவறான காரியங்கள் நடத்துகிற நண்பர்கள் இருந்தார்கள், தயவு செய்து அவர்களை விட்டு விலகுங்கள். வாழ்க்கையில தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாதபடி உங்களுடைய வேலை உங்கள் பழுவை ஏற்றிக்கொண்டு இருக்குமா இருந்தால் தேவனுடைய சமூக அறிக்கை, ஆண்டவரே இந்த வேலை உங்களை விட்டு என்னை பிரிக்கிறது. காசுக்காக எத்தனையோ பேரை பார்க்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போறதுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜனங்களுக்கு அதை விட வேலைக்கு போவது, ஏன்னா நான் சண்டே வேலைக்கு போனேன், ஓவர் டைம் அந்த காரியங்கள் கிடைக்கும் என்று சொல்லி பணத்துக்கு பின்பாக போவதற்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவனை தேட மறக்கிறவர்கள் இன்றைக்கு அநேகம் உண்டு. தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதை விட தன்னுடைய வேலைக்கு, தன்னுடைய ஆஸ்திக்கு, தன்னுடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அநேக ஜனங்கள் இன்றைக்கு உண்டு. அவங்களுக்கு தேவனை குறித்த கரிசனை இல்லை, தேவனை தேட வேண்டும் என்ற வாஞ்சை இல்லை, தேவனுக்கு தன் வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற அந்த ஒரு கரிசனை இல்லாத ஒரு கடினமான நாட்களுக்குள்ளாய் இன்றைக்கு வாழுகிற பிள்ளைகள் உண்டு. கிறிஸ்தவம் எங்கேயோ பாத்தீங்கன்னா சரியான பாதையில போகாம ஒரு தவறான பாதையில இன்றைக்கு திசை திருப்பப்பட்டு விட்டது என்று சொல்லுவேன். தேவ பிள்ளைகள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகள் கவனமாக இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகள் தாங்கள் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு காரியம் நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டுங்க. நீங்களும் நானும் இந்த உலகத்துக்குரியவர்கள் கிடையாது. நம்ம இந்த உலகத்துக்குரியவங்க நினைக்கும் போதுதான் இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள், இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் உங்களுக்கும் எனக்கும் ரொம்ப பெருசா தெரியும். இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆடம்பரமாய் வாழுகிறது நமக்கு எப்ப பெருசா தெரியும்னா, நான் இந்த உலகத்துக்குரியவன் என்று சொல்லி அந்த உலகத்தின் காரியங்கள் உங்களுக்குள்ளாய் வந்து விட்டது என்றால் இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள், இந்த உலகத்தின் ஐஸ்வர்யங்கள் உங்களுக்கு மேன்மையாய் தெரிய ஆரம்பித்துவிடும். ஆனா நீங்களும் நானும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். நீங்களும் நானும் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் உலகத்தார் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. நீங்களும் நானும் உலகத்தார் அல்ல. இந்த உலகத்தின் காரியங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுக்கிறது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, கண்களின் இச்சை, இவையெல்லாம் தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் எச்சரிக்கையா இருக்கிறது. உலகத்தின் காரியங்களுக்கு அநேக நேரத்துல நம்ம முக்கியத்துவம் கொடுத்து தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை இழந்து விடுகிறோம். அநேகர் ஜெபத்துக்கு வருவாங்க. சர்ச் சர்வீஸ் முடிஞ்சு இல்ல காரியங்கள் முடிந்த பிறகு ஜெபத்துக்கு வருவாங்க. அவங்க வரும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க நானும் ரொம்ப ஆவலா அவங்களோட ஜெப குறிப்பு என்ன என்று சொல்லி கேட்பதற்காக இருப்பேன்.
அநேக நேரத்துல வந்து என் பிள்ளை படிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர், என் மகளோட கல்யாணத்துக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர், என்னுடைய குடும்ப சூழ்நிலைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர், நான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிருக்கேன், இந்த வேலை கிடைக்கிறதுக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்கு இதுக்காக ஜெபம் பண்ணுங்க, அதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு தான் கேட்பாங்க தவிர நான் தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும், எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க பிரதர், என் பிள்ளைங்க தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ வேண்டும், தேவனுக்கு உபயோகமான பாத்திரங்களாய் என் பிள்ளைகள் மாற வேண்டும், அதற்காக ஜெபம் பண்ணிக்கோங்க என்று சொல்லி ஜெபிக்க வந்த வெகு வெகு சிலரை மாத்திரதான் நான் பார்த்திருக்கிறேன். இன்னைக்கு நாம் எதற்காக ஆண்டவரை தேடுகிறோம்? இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருப்போமானால் நம்மை விட பரிதபிக்கப்பட்டவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எதற்காக ஆண்டவரை தேடுகிறீங்க? இந்த உலகத்துல ஒரு சுகமோகமான வாழ்க்கை வாழ்வதற்காகவா, ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வதற்காகவா, இல்ல மற்றவர்கள் பொறாமைப்படும்படியாய் நான் வாழ வேண்டும் என்று சொல்லி அதற்காக ஆண்டவரை தேடுகிறீர்களா? இல்லை என்றால் நான் ஒரு நல்ல மனிதனாய், நற்குணசாலியாய், தேவனுக்கு பிரியமான பாத்திரமாய், தேவனுக்கு உபயோகமான பாத்திரமாய் நான் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை தேடுகிறீர்களா? ஏற்கனவே சொன்னது போல இன்னைக்கு வேறே கிறிஸ்து, வேறே ஆவியானவர், வேறே சுவிசேஷம் சபைகளுக்குள்ளாய் சுவிசேஷம் என்ற பெயர்ல பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நீ எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்ல, உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உலகத்தின் பார்வைக்கு நீ ஒரு பணக்காரனாய் வாழ்ந்தால் அதுதான் தேவன் எதிர்பார்க்கிற வாழ்க்கை என்று சொல்லி இன்றைக்கு உங்களை திசை திருப்பி கொண்டிருக்கிறாங்க. தேவ பிள்ளைகள், தயவாய் தயவாய் நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். பவுல் சொன்ன, நான் கண்ணீரோடு சொல்லுகிறேன். அந்த வசனத்தை வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். எனக்கு மிகவும் பிடித்த வசனம் பிலிப்பியர்ல. Thank you, Jesus. Hallelujah. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல பாருங்க, 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று நான் உங்களுக்கு அநேகம் தரம் சொன்னேன், இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்லுகிறேன். அநேகர் வேறு விதமாய் தேவன் நியமித்த ஓட்டத்திலிருந்து தேவன் அவர்களை எதற்காக அழைத்தாரோ அந்த செய்வதை விட்டுவிட்டு, தேவ ஊழியத்தை சரியாய் செய்வதை விட்டுவிட்டு வேறு விதமாய் நடக்கிறார்கள், வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று நான் சொன்னேன், இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்லுகிறேன், இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்லுகிறேன் என்று சொல்லி அன்றைக்கு அந்த பிலிப்பிய சபையை பார்த்து பவுல் சொன்னது போல இன்னைக்கு நானும் உங்களை பார்த்து சொல்றேன், கண்ணீரோடு சொல்றேன். இந்த மாதிரி ஊழியங்களை ஆதரிக்காதீங்க. ஊழியக்காரர்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த காரியங்கள் அதுதான் சரி என்று நம்பி விடாதீர்கள். ஏனென்றால் அடுத்த வசனத்தை சொல்றான் பாருங்க, அவருடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை, அவர்களுடைய லட்சையே, அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளையே சிந்திக்கிறார்கள். இன்னைக்கு அப்படிப்பட்ட அநேக ஊழியர்கள் எழும்பி விட்டது. தேவ பிள்ளைகள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அவங்களுடைய தேவன் வயிறு, அவங்களுடைய தேவன் நம்மை படைத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அல்ல, அவருடைய தேவன் வயிறு. இந்த உலகத்திற்காக, இந்த உலகத்தின் காரியங்களுக்காக அநேகம் சிந்திக்கிறாங்க. அதனால பாத்தீங்கன்னா உங்களையும் வழி விலகி போக பண்ணும்படியான காரியங்கள் இன்றைக்கு சத்ரு தந்திரமாய் சபைகளுக்குள்ளாய் கொண்டு வந்து விட்டார். தேவ பிள்ளைகள் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகள் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். 10,000 ரூபாய் கொடுத்தா ஆண்டவர் 10 லட்சத்துல வீடு கட்டி தருவாரு. நீ கோபுரத்துக்கு காசு கொடுத்தேன்னா ஆண்டவர் உன் வீட்டை கட்டுவாரு. இல்ல அதுக்கு காசு கொடுத்தேன்னா நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கொடுங்கள் என்று சொல்லி இன்னைக்கு அநேக காரியங்கள் ஜனத்துல இருந்து காசை பிடுங்கி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி தவறான காரியங்களை இன்னைக்கு சபைகளுக்குள்ளாய் கொண்டு வந்து தேவ ஜனங்களை வழி விலகி போக பண்ணுகிறாங்க. அவளுடைய முடிவு அழிவு. வேதம் சொல்லி அவளுக்குள்ள ஆக்கிரை அவள் அயர்ந்திராது என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகள் கடைசி நாட்கள்ல மிகவும் எச்சரிக்கையா இருங்க. இன்னும் கள்ள தீர்க்க தரிசனங்கள் வரும், இன்னும் கள்ள போதகர்கள் எழுப்புவாங்க, வஞ்சனையான காரியங்களை சபைகளுக்குள்ளாய் கொண்டு வருவாங்க. இந்த உலகத்தின் காரியங்கள் தான் மேன்மை என்று சொல்லி தேவ ஜனங்களை தந்திரமாய் திசை திருப்புவார்கள். தேவ பிள்ளைகள் எச்சரிக்கை, தேவ பிள்ளைகள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். வேதத்தின்படி வாழ்வதற்கு உங்கள் வாழ்க்கை ஒப்பு கொடுக்கப்பட்டதா இருக்க வேண்டும். கிறிஸ்தவனுக்கு பணம் முக்கியம் இல்லைங்க, பணம் தேவை, ஆனா பணம் முக்கியம் கிடையாது. பண ஆசை இல்ல, பொருள் ஆசை என்பது விக்கிரக ஆராதனை என்று வேதம் சொல்லுகிறது. பண ஆசை
இல்ல, பண தேவை உண்டு, அதை தேவன் சந்திப்பார். தேவ பிள்ளைகள் தேவனுடைய கரத்துல கொண்டு போய் தங்களுடைய குறைவுகள் தங்களுடைய தேவைகளை சொல்லும்போது தேவன் நிச்சயமாக உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். உங்களுக்கு எது தேவையோ அந்த சூழ்நிலையில உங்களுடைய காரியங்கள் என்னவோ அதை தேவன் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை நிறைவேற்றுவார். உங்கள் குறைவுகளை எல்லாவற்றையும் மாற்றுவார். உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். உங்களுடைய பிள்ளைகளின் படிப்பை தேவன் பொருட்படுத்திக் கொள்வார். ஆனா அதற்காக பணத்திற்கு பின்பாக ஓடாதீங்க. பணம் தான் முக்கியம் என்று ஓடாதீங்க. இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை நம்பாதீங்க. சத்தியமான வார்த்தைகள், ஆரோக்கியமான உபதேசங்கள் இன்றைக்கு சபைகளுக்குள்ளாய் வர வேண்டும். நம்ம பால் உண்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. ஆரோக்கியமான உணவை உண்கிறவர்களாய் நீங்களும் நானும் மாற வேண்டும். வேதத்தை ஆழ்ந்து படிக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. பெரோயா பட்டணத்தார் அவங்க வேதத்தை அனுதினமும் ஆராய்ந்து பார்த்ததுனால நற்குணசாலிகள் ஆனார்கள் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் நற்குணசாலிகளாய் மாற வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னது போல ஆண்டவர் சொன்னார், நீ பணக்காரனா இருக்கிறத பார்த்து பிதாவை மகிமைப்படுத்தணும் ஆண்டவர் சொல்லுங்க. இன்னைக்கு அந்த ஊழியக்காரர் அப்படிதான் சொன்னாரு. நீ பணக்காரனா இருக்கிறத பார்த்து ஜனங்கள் உன்னை, ஆஹா இவனுக்கு இவ்வளவு சொத்து இருக்கிறதே, நான் கிறிஸ்தவத்துக்குள்ள வந்தேன்னா நானும் இவ்வளவு பெரிய பணக்காரன் ஆகி விடலாமே என்று சொல்ல வேண்டும். அதற்காக உனக்கு காசு தேவை என்று அந்த ஊழியர் பிரசங்கித்துக் கொண்டுதான். ஆனா வேதம் அப்படி சொல்ல, உன்னுடைய நற்கிரியைகளை பார்த்து உன்னுடைய பிதா மகிமைப்பட வேண்டும். ஹல்லேலூயா. உன்னுடைய நற்கிரியைகளை பார்த்து அந்த வசனத்தை வாசிக்கும்படியா விரும்புகிறேன். பாருங்க, மத்தேயு 5ஆம் அதிகாரம். Thank you Jesus. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல பாருங்க, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. உங்கள் நற்கிரியைகளை பார்த்துதான் அவங்க உங்களுக்கு பின்னாடி வரணும், உங்களை வாழ்த்தணும். அதன் மூலமாய் தேவனுடைய நாம மகிமைப்பட வேண்டும். நீங்க பணக்காரனா இருக்கிறதுனால கிடையாது. பணம் உங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு, ஏன்னா இன்னைக்கு ஒரு பொல்லாத சமுதாயத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கோம். கடைசி நாட்கள்ல கொடிதான காலங்கள் வரும் என்று அறிவாயாக என்று சொல்லி தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது சொன்னார், பண பிரியராய் ஜனங்கள் வெறுப்பாங்க. நீங்க அப்படிப்பட்ட பொல்லாத சூழ்நிலைக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நீங்களும் நானும் இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் பண ஆசை இல்லாதவர்களாய் வாழ்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அதான் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் இருங்க. போதும் என்ற மனதுடன் கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். உடைய தேவைகளை தேவன் சந்திப்பார். உடைய காரியங்களை தேவன் சந்திப்பார். நீங்க போதும் என்ற மனதோடு தேவனை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, நீங்க கொடுத்த ஒவ்வொரு காரியத்திற்காக உங்களுக்கு நன்றி என்று சொல்லி தேவனுக்கு நன்றி செலுத்தி பாருங்க. உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறும். அது மாத்திரம் அல்ல, தேவன் உங்களை நித்தியத்துக்கு என்று ஆயத்தப்படுத்துவார். என் செய்தியை நான் முடிக்கும்படியாய் விரும்புகிறேன். மீண்டுமாய் சொல்லுகிறேன், நான் சொன்ன அந்த வழக்க சொல் போல, பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை போல இன்னைக்கு பணத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. கொடுக்கப்பட வேண்டிய கனம் குணத்திற்கு. நீங்களும் நானும் நல்ல குணசாலிகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். நீங்களும் நானும் நல்ல கிரியை செய்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். எங்க அப்பா ஒரு காரியத்தை சொல்லுவாங்க, 70கள்ல 1970 பாத்தீங்கன்னா, ஒரு அரசு துறையில ஒரு கிறிஸ்தவ அதிகாரி இருக்கிறார் என்றால் அந்த இடத்துல லஞ்சம் இருக்காது, அங்க நேர்மையான காரியங்கள் நடக்கும். ஒரு கிறிஸ்தவ அதிகாரி ஒரு இடத்துல தலைமையில இருக்கிறார் என்றால் அந்த தலைமைத்துவம் சரியாக இருக்கும், அந்த ஆபீஸ் சரியான விதத்தில் நடத்தப்படும். ஒரு கிறிஸ்தவனா இருந்தானா அவன் உண்மையா இருப்பான், அவன் பொய் சொல்ல மாட்டான், அவன் நேர்மையா வேலை பார்ப்பான், உண்மையாய் உழைப்பான் என்று சொல்லி அன்றைக்கு 1970களில் கிறிஸ்தவர்களுக்கு என்று சொல்லி ஒரு ஐடென்டிட்டி இருந்தது. ஒரு கிறிஸ்தவன் அவன் உண்மையா நம்பி ஒரு வேலையை கொடுக்கலாம், அவன் சரியான இந்த பினான்ஸ் காரியங்களை சரியாய் செய்வான் என்று சொல்லி இருந்த காலங்கள் உண்டு. ஆனா இன்னைக்கு பாருங்க, அதெல்லாம் மாறிடுச்சு. என்ன ஒரு பிரதர் வந்து சொன்னாரு, ஒரு காரியம் நடக்கிறதுக்காக நீங்க ட்ரை பண்ணுங்க, ஏதாவது காசு கொடுத்து வேணா நான் வாங்கலாம். ஊழியக்காரன்டே வந்து இப்படி சொல்ற சூழ்நிலைக்குள்ள இன்றைக்கு கிறிஸ்தவ ஜனங்கள் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. லஞ்சம் கொடுத்து தன்னுடைய வாழ்க்கையை எப்படியாவது மேன்மைப்படுத்திக் கொள்ள வேண்டாம் என்று சொல்லி இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. இன்னைக்கு ஆராதனைகளுக்கு மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். வேதத்தை ஆராய்ந்து பார்த்து நற்குணசாலிகளாய் மாற வேண்டும் என்று ஏன் இன்றைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்லை? கிறிஸ்தவத்துல தாழ்மை முக்கியம், நற்குணங்கள் முக்கியம்,
தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டிய காரியங்கள் முக்கியம். பரிசுத்தமாய் வாழ வேண்டிய காரியங்கள் முக்கியம். நாம் இந்த உலகத்தார் அல்ல, நாம் பரலோகத்தின் பிள்ளைகள், பரலோகத்தின் பிரஜைகளாய் வாழ வேண்டியது முக்கியங்க. அதை விடுத்து பண ஆசையோடு பணத்திற்கு பின்பாக அலைகளாய் நீங்களும் நானும் மாறிவிட்டோமானால் உங்களையும் என்னை விட பரிதபிக்கப்பட்டவர்கள் வேற யாரும் கிடையாது. அடுத்தவங்க என்னை கனப்படுத்தணும், அடுத்தவங்களுக்கு முன்பாக நான் ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கணும் என்று சொல்லி நீங்களும் நானும் நினைக்க ஆரம்பித்து விட்டோமானால் நீங்களும் நானும் அந்த பீலையாமை போல வஞ்சகமான ஒரு வழியில நாம் நடந்து கொண்டிருக்கிறோம் என்றுதான் பொருள். ஊசி காதுல ஒட்டகம் நுழையிறது கூட ஈஸி, ஆனா ஐஸ்வர்யவான் நுழைய முடியாதுன்னு சொன்னார். ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கையா இருக்கிறவன், ஐஸ்வர்யத்தை மாத்திரம் தனக்கு முக்கியமாய் கொண்டவன் தேவ ராஜ்யத்துக்குள்ள நுழைய முடியாது. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் என்றைக்கு நம்முடைய வாழ்க்கை வருகிறதோ, வேதத்தின் வார்த்தைகளுக்கு நாம் என்றைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்மை அர்ப்பணித்து அதன்படி வாழ நம்மை ஒப்புக் கொடுக்கிறோமோ அன்றைக்குதான் நீங்களும் நானும் பரலோகத்துக்குரியவர்களா மாறுவோம். இல்லை என்றால் அந்த ஐஸ்வர்யவானை போல, ஐஸ்வர்யவான் லாசருவை போல, லாசரு ஓமையில் ஆண்டவர் சொன்ன அந்த காரியத்தை போல நீங்களும் நானும் மாறிவிடுவோம். வேண்டாங்க, பண ஆசை வேண்டாம். போதும் என்ற மனதோடு கூட தேவனை நம்பி இருப்போம். நம்முடைய தேவையை ஆண்டவர் சந்திப்பார். ஒருவேளை உங்களை ஐஸ்வர்யம் ஆக்க வேண்டும், உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்க வேண்டும் என்பது தேவ திட்டமாக இருந்தால் நிச்சயமாக அதை உங்களுக்கு கொடுப்பார். ஆனால் அதை கொடுக்கும் போது, தேவன் உங்களுக்கு பணத்தை கொடுக்கும் போது, உங்களுக்கு சௌகரியங்களை கொடுக்கும் போது அதை கொண்டு நான் மட்டும் வாழ்ந்து விட வேண்டும் என்று மாத்திரம் தயவு செய்து நினைத்து விடாதீர்கள். நான் சொன்ன அந்த ஐஸ்வர்யவான் லாசரு சம்பவத்துல பாருங்க, அந்த ஐஸ்வர்யவான் ரத்தாமரம் உடுத்து அவன் மிகவும் சம்பிரதாயமாய் வாழ்ந்தான் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அவனுடைய வாசல் இருந்த இந்த லாசருவை குறித்த ஒரு அக்கறை அவனுக்கு இல்ல. அவன் புண்களோடும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அந்த லாசரு அந்த வாசல் படியில இருக்கிறதை குறித்து அவனுக்கு அக்கறை இல்லை. ஆனா அவனுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சம்பிரதாயமான வாழ்க்கை, ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை. அவன் இருந்து ஐஸ்வர்யத்தை வைத்து அவன் சம்பிரதாயமா டெய்லி பார்ட்டி காரியங்களோட வாழ்ந்தான். வாசல் இருக்க லாசருவை குறித்த அக்கறை இல்லாமல் இருந்தான். தேவன் உங்களுடைய ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் போது நீங்களும் அப்படி வாழ்கிறீர்களா இருந்தால், உங்க பக்கத்துல இருக்கவங்களோட தேவைகளை உங்க கண்கள் அடைத்திருக்குமா இருந்தால், நீங்க ரோட்ல நிக்கிறீங்க, கார்ல நிக்கிறீங்க, எத்தனையோ பேர் நடக்க முடியாம பிச்சைக்கா உங்களோட வந்து நிற்கும் போது கொடுக்கிறதுக்கு உங்களுக்கு மனசு இல்லை என்றால் உங்கள் ஐஸ்வர்யம் வீண். தேவன் உங்களை ஆசீர்வதித்தது வீண். அழிந்து போகும் உலக பொருட்களால நீங்க பரலோகத்துல உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைத்துக் கொள்ளுங்க. தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஐஸ்வர்யம் உபயோகப்படட்டும். கண்ணீரோடு இருக்கிறவங்களுக்கு, தேவைகளோடு இருக்கிறவங்களுக்கு அவர்களை சந்திக்கும்படியாய் தேவன் கொடுத்த ஐஸ்வர்யம் உங்களுக்கு உதவி செய்யட்டும். நான் மீண்டுமாய் சொல்லி முடிக்கும்படியாய் விரும்புகிறேன், பண ஆசை இல்லைங்க, பண ஆசை வேண்டாம். தேவன் பணத்தை தருவார், தேவைகளை சந்திப்பார். குணசாலிகளாய் வாழும்படியாய் விரும்புங்க, குணசாலிகளை வாழும்படியாய் விரும்புங்க. தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழும்படியாய் விரும்புங்க. தேவன் எதிர்பார்க்கிற நற்குணங்கள், நற்கிரியைகள், ஏழைகளுக்கு உதவுகிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரட்டும். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் மாற்றுவார். பணம் பந்தியிலிருந்து எடுத்து போடப்படட்டும், குணம் பந்திக்கு வரட்டும். தேவன் உங்களை ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் மாற்றுவாராக. உங்களை கொண்டு தேசத்தை தேவன் சந்திப்பாராக. உங்களை கொண்டு தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக.